सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. இரண்டாம் அத்தியாயம் 40 ஸ்லோகம் ஒரு பாகம், 30 ஸ்லோகம் ஒரு பாகம், 42 ஸ்லோகம் நாளைக்கு போட்டு 72 ஸ்லோகங்கள். இதில் என்ன இருக்கு? 4 விஷயம் இருக்கு. அர்ஜுன விஷாத யோகம் கண்டினியூஷன் 10 ஸ்லோகங்கள், அப்புறம் 20 ஸ்லோகம் சாங்கிய யோகம், அப்புறம் 8 ஸ்லோகம் கத்திரியுடைய கடமைகள், 15 ஸ்லோகம் கர்மயோகம், மேலே ஞான யோகம். இதுக்கு என்ன பேரு? ஸ்தித பிரஜ லட்சணம் என்று சொல்றார். நாளில் அப்புறம் பார்க்கலாம். விஷயம் என்னன்னா, அர்ஜுன விஷாதம் கண்டினியூ ஆகுது. என்ன சொல்றார்? அர்ஜுனன் வேதம் மற்றும் இதர சாஸ்திரங்களை ஓதி உணர்ந்தவன். யுத்தம் நடந்து அதனால் பல ஸ்திரீகள் தோஷமுள்ள சரித்திரம் உள்ளவர்கள் ஆகலாம். இதனால் குலத்துக்கு மாசி ஏற்படும். மேலும் தர்மமடியான பிரஜைகள் இல்லாமல் பெரியோர்களுக்கு சிராத்த தர்ப்பணார்கள் பண்ணாமல் குலதர்மமே அழிந்துவிடும். இவற்றை எல்லாம் கண்ணனும் சொல்லி யுத்தமே வேண்டாம், கௌரவர்களை அரசாகட்டும் என்றால் அவன் போரர்கள் அறிவுள்ளவன் என்று தெரிகிறது. ஆனால் பூஜைக்குரிய பிதாமகரையும் பீஷ்மரையும் ஆச்சாரியான துரோணரையும் அம்புகளால் எப்படி அடிப்பேன் என்று கேட்பதால் உண்மையான அறிவுள்ளவன் என்று சொல்ல முடியாது. ஏன்னா சரீரம் வேறு, ஆத்மா வேறு. மேலும் ஆத்மா அடிவத்தது என்று ஞானம் இருந்தால் இந்த பேச்சுக்கு இடமே இல்லை. கீதோபதேசம் ஆகி யுத்தத்தில் முழு மனத்துடன் ஈடுபட்ட போதும் தனது ஆத்தால் முழுவதையும் அவன் பீஷ்மரிடம் காட்டவில்லை. இதனால் கண்ணன் தனது சபரத்தை விட்டு சக்கராயுதத்தை எடுத்து கொண்டு பீஷ்மரை எதிர்ந்து முற்பட போதே அர்ஜுனன் அவனை தடுத்து நிறுத்தி தான் தனது நிஜ வீரத்துடன் சண்டிகிறதாக சொன்னான். அம்பினால் அடியக்கூடியது எப்படியும் ஒரு நாள் அழிய வேண்டிய உடல் மட்டுமே. இதை அடியாமல் காப்பாற்றிக் கொள்வது என்பது வெளியான காரணம். அதுக்கு என்ன சொல்றார்? ஆசோச்யானன்மசோஜஸ்வம் பிரஜாவாதாம்ச்ச பாஷசே கதாசூன் அகதாசூன்ச்ச நானுஷோசந்தி பண்டிதாக என்கிறான் பகவான். ஏதோ அறிந்தவன் போல் பேசிக்கொண்டு வருத்தப்பட வேண்டாத விஷயத்தில் வருத்தப்படுகிறாய். உண்மை அறிவுள்ள பண்டிதர்கள் இருப்பவர்களுக்காகவோ இறந்தவர்களுக்காகவோ வருந்துவதில்லை. இந்த துக்கம் ஆத்மாவும் தேகமும் வேறுபட்டனவல்ல, ஒன்றே என்ற தவறான உணர்வினால் ஏற்படுகிறது. இவற்றை ஒன்று என பிரமிப்பவன் அவிவேகி, பகுத்து இல்லாதவன். கீதா சாஸ்திராரம்பத்தில் கண்ணனுடைய உபதேசம் இந்த தேகாத்ம பிரமமான மோகம் என கலக்கம் விலகும் வகையில் அமைகிறது. எவ்வளவென்றால் அருளிச்செய்த 2ஆம் அத்தியாய சங்கிரக ஸ்லோகம். நித்யாத்மா சங்க கர்மேஹா கோச்சரா சாங்கிய யோக தீஹி த்விதீயே ஸ்திததீ லக்ஷ்யா புரோக்தம் தன் மோக சாந்தையே. அப்படின்னு என்ன?
தன்மோக சாந்தையே, அர்ஜுனனுடைய கலக்கத்தை போக்குவதற்காக நித்ய ஆத்ம அசங்க கர்ம ஈகா கோச்சரா, நித்தியமான ஆத்மாவையும் பத்தத்த கர்மயோகத்தினால் விருப்பத்தையும் விஷயமாக கொண்ட ஸ்திதசீலக்ஷா ஞான யோகத்தில் கொண்டு விடுவதான பலனாக உடைய சாங்கிய யோகதீகி ஆத்மா கர்மா இவைகளை பற்றிய உண்மை அறிவில் கண்ணனால் பேசப்பட்டது. நம்மிடம் பல பல தோஷங்கள் இருக்கலாம். பொய் சொல்லுவது, வஞ்சிப்பது முதலான பாபங்களை விட புதரவிஜனனம் புதரபுவனம் புதரவிஜனதை இடனேசேனம் என்னும்படியான பிரீட்சையை மூட்டும் பிரபல பாபம் தேகாத்மாபிமானம் என்கிற அஜ்ஞானமே. இதுதான் எல்லா துன்பங்களுக்கும் ஆணி வேறாகும். தனக்கு நலனளிக்கும் அறிவை நிச்சயித்து சொல்லுமாறு பார்த்தனால் வேண்டப்பட்ட ஸ்ரீ பார்த்தசாரதி முதலில் ஆத்மா தேகத்தினின்றும் வேறுபட்டது, அழிவற்றது என்பதையே பறக்கச் சொல்லுகிறான். சங்கியா என்றால் எண் என்று பொருள். இங்கு புத்தி அறிவு என்ற பொருளில் சொல்லுகிறது. சங்கியா புத்தி, புத்தி யோகம். அவனுக்கு புத்திவாதம் சொல்றான் கண்ணன் அர்ஜுனுக்கு. அறிவால் நிர்ணயித்துக் கொள்ள வேண்டிய பிராமணிகமான தத்துவமான ஆத்மாவை சாங்கியம் என்றும், அதை பற்றிய ஞானத்தை சாங்கிய தீஹி என்றும் சொல்லுகிறது. நித்யாத்மகோச்சரா என்பது சாங்கிய தீஹி, அசங்க கர்ம ஈகா என்பது யோகதீஹி. பலனில் பத்தத்த கர்மயோகத்தை பற்றிய ஞானம். இவற்றை மோக சாந்திக்காக, அந்த கலக்கம் தெளிவதற்காக உபதேசிக்கிறான் கண்ணன். நானோ நீயோ இந்த அரசர்களோ இல்லாத காலமே இல்லை. வருங்காலத்திலும் நாம் எல்லோரும் இல்லாமல் இருக்கப் போவதில்லை. சரீரத்தில் உள்ள ஆத்மா அந்த சரீரத்தில் பிள்ளைத்தனம், இளமை, முதுமை முதலியவைகளை எப்படி கடக்கிறதோ அதேபோல் உடல் மரித்தனம் இன்னொருடலில் போகுகிறது. ஆத்மாவை உள்ளபடி இறந்தவன் இதனால் கலங்குவதில்லை. 2:12-13 ஸ்லோகம். சரீரங்கள் மாறுபாடுகள் அழியக்கூடியவை. ஆத்மா அப்படியல்ல, அழியாதது. மாறுபாடு அடையாதது. என்னை போன்று நீயும் அரக்கர்களும் இவ்வரசர்களும் எப்பொழுதும் உள்ளவர்கள். இப்பொழுது உள்ள உடல் போனால் வேறொரு உடல் கிடைக்கிறது. புத்தியுள்ளவன் இது பற்றி கலங்க மாட்டான். அழிவுள்ள சரீரமும் அழிவற்ற ஆத்மாவும் ஒன்றல்ல. சாங்கிய தீஹி என்பது நித்தியமான, எக்காலத்திலும் அழியாமல் உள்ள ஆத்மாவை பற்றிய தெளிந்த அறிவு. ஆத்ம ஞானத்துக்கு சாங்கிய தீன்னு பேரு. இதை ஸ்ரீ ஆனந்த நித்யாத்மகோச்சரா என்ற சொற்களால் விவரித்தார். கண்ணன் 2:17, 23, 24 ஸ்லோகங்களால் விவரிக்கிறான். இந்த ஆத்மாவை யாராலும் அழிக்க முடியாது. நெருப்பால் கொடுத்த முடியாது, நீரால் நனைக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது. ஆத்மா எப்பொழுதும் ஒரே நிலையில் மாற்றமடையாமல் உள்ளது. ஜீவன் அச்சித்தினுள் புகுந்திருக்க முடியாது. அச்சித்து ஜீவனில் போக முடியாது.
நீர் ஆத்மாவை நனைக்க முடியாது என்பதனால் இது சொல்லப்பட்டது. சரீரம் பல பொருள்களின் சேர்க்கை. இந்த கட்டுக்கோப்பு குலைந்தால் சரீரம் குலைந்துவிடும், முடிந்துவிடும். இந்த சரீரத்தின் முடிவு என மரணம் பற்றி வருந்த வேண்டியதில்லை. பிறப்பு இறப்பு இவை சரீரத்தை பற்றி வருமவை. பிறந்தவன் இறப்பது நிச்சயம். அதுபோல் இறந்தவன் பிறப்பதும் தவிர்க்க முடியாததே. இவ்விஷயத்தில் வருத்தத்துக்கு இடமே இல்லை. 2வது ஸ்லோகத்தில் ஆத்மா பர பேதமும் ஆத்ம பேதமும் காட்டப்பட்டுள்ளதை முக்கியமாக அறிய வேண்டும். கண்ணன் நாராயணன் என்றும் வேறுபட்டவனல்ல. கண்ணன் பரம்பொருள் என்பது பிரமாண சித்தம். முதலில் நான் இல்லாத காலமே இல்லை என்றான். அதுபோல் நீ இல்லாத காலமே இல்லை என்றான். நான் பரம்பொருள், நீ ஜீவன், வெவ்வேறு என்பது தெளிவு. அதுபோல இவ்வரசர்கள் என்று பன்மையில் சொல்லதால் பல பல உடல்களில் உள்ள வெவ்வேறான பல ஜீவன்களை சொன்னதாயிற்று. பரம்பொருளான நான் எப்பொழுதும் இருப்பவன். ஜீவாத்மாவான நீயும் அப்படியே. பல ஜீவர்களான அரசர்களுள் அப்படி. இனி யோகதீஹி புரோக்தம் புரோக்தா அசங்க கர்ம ஈஹா கோச்சரா என்பதை விவரிக்கிறது. கீதையில் யோகம் என்கிற சொல் ஞானம், பக்தி முதலான பல பொருள்களில் சொல்லப்படுகிறது. இங்கு சங்கத்தை அந்த 10 எஜித்து விட்டுவிட்டு, அதாவது பலத்தில் ஆசை சிறிதும் இல்லாமல் செய்யப்படும் கர்மானுஷ்டானத்தை அர்த்தமாக சொல்லுகிறது. பலசங்கம், பலனில் ஆசை துளியும் கூடாது என்பது மிக முக்கியமான அறிவுரையாகும். எதை செய்தாலும் பயனை குறித்து செய்வது மனித இயல்பு என்பதை நம்மள் அந்தராத்மாவாக உரையும் பகவான் நன்றாக அறிவான். கர்மன் ஏவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்மபலஹேதுர்பூ மாதயர்மணி. கர்மானுஷ்டானத்தில் மட்டுமே இவனுக்கு அதிகாரம் உண்டு, அதன் பலனில் எப்போதும் கண்மையில்லாமே என்று பகவான் வலியுறுத்துகிறான். 2:47 2வது அத்தியாயம் 47வது ஸ்லோகம். யுத்தம் உன் கடமை என்று யுத்தம் பண்ணு. சுகம், துக்கம், லாபம், நஷ்டம், வெற்றி, தோல்வி இவற்றை கணிசியாமல் எல்லாவற்றையும் சமமாக எண்ணி யுத்தம் உன் தர்மம் என்று என் ஆజ్ఞை என்று அதை செய்வாயாக. இதான் பாபம் உன்னை அடையாது. வெற்றியினால் ராஜ்யலாபம், சுகம், ஆனந்தம், தோல்வியினால் ராஜ்ய நஷ்டம், துக்கம், யுத்தத்தின் விடுவில் ஏறுவாயிரம் ஆகலாம். ஜெயித்தால் ஆனந்தம், தோல்வியால் கிளேசமும் படக்கூடாது. மனம் விகாரமடை கூடாது. ராஜ்ய லாபத்தையும் பிரமாசத்தையும் ஒன்றாக எண்ணி பிரமாசத்தில் மகிழ்ச்சியுடன் ஈடுபட்டான் சக்கரவர்த்தி திருமகன். இந்நிலை நமக்கும் ஆக வேண்டும். எம்பெருமானார் தமது அந்திம செய்தியில் சிஷ்யர்களுக்கு பண்ணி உபதேசத்தில் இது முக்கியம். சரீரத்தை பற்றியோ ஆத்மாவை பற்றியோ நாம் கவலைப்பட வேண்டாம். சிறையில் உள்ளவனுக்கு
சோதிடுவது அரசன் பொறுப்பு. கர்மானுகுணமாக பகவான் இச்சரீரத்தை நடத்துகிறான். ஆத்மா நலனும் பகவானுடைய பொறுப்பு. ஆத்ம நலனும் பகவானுடைய பொறுப்பு. இரண்டில் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஸ்ரீபாஷ்யம், பகவத் விஷயம் போன்ற கிரந்தங்களை சிறுப்பிதரும் பகவத் பாகவத கைங்கரியங்கள் அத்தித்திரம் காலத்தை போக்குங்கள் என்று சுவாமியின் உபதேசம். இது சம்மரேஷன் தான். உள் புகுந்து பார்த்தது எப்படின்னா என்ன சொல்றது? பத்தாட்சி 11வது ஸ்லோகத்தில் பார்க்கலாம். 11வது ஸ்லோகம் என்ன சொல்றது? பகவான் உவாச்சா, கீதா சாஸ்திராரம்பம். கரெக்டா? அர்ஜுன விஷாத யோகம். அசோத்யானன்மசோச்சஸ்வம் பிரஜாவாதாம்ஸ்ச பாஷன்சே கதாசூன் அகதாசூம்ஸ்ச நானுஷோச்சந்தி பண்டிதா. எதுக்கு சோகிக்க கூடாதோ அதுக்கு சோகித்துக் கொண்டிருக்கிறாய். நல்ல நல்ல பிரஜாவான மாதிரி பேசுறேன். ஆனா அறிந்தவர்கள், பண்டிதரானவர்கள் கதாசூன்னு பிராணம் போனுமாலயம், அகதாசூம்ஸ்தா பிராணம் போகாதவர்களையும் நானு சோச்சந்தி கவலைப்பட மாட்டார்கள். முதல் புரிந்துகள். நத்வேவாஹம் ஜாது நாசம் நத்வன்னே மே ஜனாதிபாஹ. நான் பின்னையும் இருந்தேன், முன்னையும் இருக்கப் போகிறேன். நீயும் பின்னையும் இருந்தாய், முன்னுக்கும் இருக்கப் போகிறார். நீ என்ன ஆத்மா. நச்சைவ ந பவிஷ்யாமஹ சர்வே வயமதः பரம். இந்த ராஜாக்கள் இருக்கலேன்னு தெரியல, அவளை இருந்தவர்களே முன்னுக்கும் நாங்கள் இருக்கப் போகிறோம். புரிஞ்சுக்கொள் அப்படின்னு ஆத்மாவுக்கு தெரியவில்லை. தேஹினோஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யௌவனம் ஜரா. இந்த தேகத்துக்கு பால்யம், யௌவனம், வார்த்தக்கியம் இதெல்லாம் வருவது உண்டு. ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ர நமுஷ்யதே. ஆத்மாவுக்கு மரணமான பிறகு, தேகத்தை விட்ட பிறகு தேகாந்தர பிராப்தி, இன்னொரு தேகத்துக்கு போய் போகிறது. தீரஸ்தத்ர நமுஷ்யதி. தீரனானவன் இதற்காக சோகப்பட மாட்டான். ஆத்மாவுக்கு சோகப்பட மாட்டான், தேகத்துக்கு சோகப்படுவான். மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேயா சீதோஷ்ண சுகதக்கதா. இந்த சீதம் உஷ்ணம் சுகந்துக்கம் இதெல்லாம் இந்திரியத்துடனே நடக்கும். ஆகமா பாஜனோ நித்யாகா தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரதா. வந்து போயிட்டு தான் இருக்கின்றன. சுகுருக்கங்கள் வந்து போயிட்டே இருக்கும். இதெல்லாம் அனித்தியம், நித்தியமாக இருக்கிறது இல்லை. அத்தை நீ பொறுத்து கொள்ள வேண்டும். தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரதா. எம் ஹி நௌ யதயந்தேதே புருஷம் புருஷர்ஷபா சமருக்கசுகந்தீரம் சோமிருகத்வாய கல்பதி. ஆகினாலே எவருடன் இந்த சுகத்தையும் துக்கத்தையும் ஒரே மாதிரி தெளிந்து இந்த இந்திரியங்கள் கூட சேர்ந்து விஷய செய்யோகம் பிரம்மன் அறிந்தவன் அவன் மோட்சத்துக்கு யோக்கியனாகிறான். இந்திரிய விஷயத்தையை தளர்த்தி
எம்பெருமான் நமக்கு வழிகாட்டான் இருக்கிறதற்கான் மோட்சம் சேவிப்புக்கு அதிகாரி. நாசதோ வித்யதே பாவோ நாபாவோ வித்யதே சதகா. அசத்வஸ்துவுக்கு இருவிக்கை இல்லை, சத்வஸ்துவுக்கு அபாவம் இல்லை. உபயோரபி திருஷ்டோந்தஹ அனயோஸ்தத்வதர்ஷிபிஹி. ஆகினாலே இது தத்துவத்தையும் தத்துவஞானத்தையும் புருஷர்கள் அறிந்தவர்கள். அவினாஷிருதத்வித்தி ஏன சர்வமிதம் ததம் விநாசமவ்யயஸ்யாஸ்யா ந கச்சித் கர்த்துமர்ஹசி. இந்த ஜெகத்தானது பிரவாக நித்தியம், வந்து போயிட்டே இருக்குது. யாரோ போறா, யாரோ வரா, வளர்றா, நடந்துட்டே இருக்குது. இந்த சம்பூர்ண திருஷ்யமே ஜெகத்து வியாபகமா இருக்குன்னு தெரிஞ்சுங்க. ஜெகத்துக்கு சம்பூர்ண விநாசம் இல்லை. ஏன்னா யாரோ வரா, போயிட்டே இருக்கா. இந்த அவிநாசியான விநாசத்தை யாரும் பண்ண முடியாது. விநாசமவ்யயஸ்யாஸ்யா ந கச்சித் கர்த்துமர்ஹதி. அவ்யயமானது, செலவழிக்க முடியாதது. வியயம் என்ன? செலவு. அந்தவந்த இமே தேஹா நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ. இந்த சரீரம் இருக்கே, அதுக்கு அந்தம் உண்டு, அதுதான் அழிவுண்டு. அநாயுஷினோ அப்பிரமேயஸ்ய தஸ்மாத் யுத்யஸ்வ பாரதா. ஆகியாலே அநாயுஷினஹ, சாப்பாடு சாப்பிடாதவனும், அப்பிரமேயஸ்ய தஸ்மாத் யுத்யஸ்ய பாரதா, நீ வந்திருந்து யுத்தம் பண்ணு. ஏ ஏனம் வேத்தி ஹந்தாரம் நிச்சயம் மன்யதே ஹதம் உபூதௌ யானீதோ கஷ்டின்னாராத்யதி. அந்தவந்த இமே தேகா நித்யஸ்யோக்தா ஷரீரிணஹ அநாசினோ அப்பிரமேயஸ்ய தஸ்மாத் யுத்தஸ்ய பாரதா. ஆத்மாவானது நாசரகிதமானது. ஆகையினாலே நீ யுத்தம் பண்ண வேண்டியது. யயேனம் வேத்தி ஹந்தாரம் நிச்சயனம் ந மன்யதே யச்சேனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதோ நாயம் ஹந்தி ந ஹன்யதி. இந்த ஆத்மா கொல்லப்படுகிறது என்கிறவர்களையாட எண்ண முடியவனும், ஆத்மா மரணமடைந்தது என்று அறிவனும் ஆத்மாவை அறிந்தவர்களல்ல. ஏனென்றால் இந்த ஆத்மா வாஸ்தவமாக யாரையும் கொல்லுவதில்லை, யாரிருந்தாலும் கொல்லப்படுவதில்லை. ஏன அறிவே இல்லையே. நஜாயதே மிரியதே வா கதாச்சித் ஆயம் பூத்வா ஏதாவான பூஜகா அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணோ ந ஹரியதே ஹன்யமானே ஷரீரே. இந்த ஆத்மா நஜாயதே பிறப்பில்லை, நம்ரியதே ஷாவும் இல்லை, கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா பாவன பூயகா. அப்படியே உற்பத்தி அடைந்து மறுபடியும் இருக்கிறான் விஷயமும் இல்லை.
ஏன்னா அவன் ஜென்மரஹிதன், நித்யன், அஜஹா, நித்யன், சாஸ்வதா, சனாதனன், புராதனன். அயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. நிர்பயோ நிர்பரோஸ்மி. நிர்பயமா இருக்கிறது அது நாய். அஜோ நித்யः ಶಾಶ್ವತಃ ಅಯಂ ಪುರಾಣೋ. ಸನಾತನನು ಪುರಾತನನಾಗಿದ್ದೇನೆ. ಶರೀರವು ನಾಶವಾದರೂ ಇವರ ನಾಶವಾಗುವುದಿಲ್ಲ. ವೇದ ವಿನಾಶಿನಂ ನಿತ್ಯಯಂ ಯಯೇನಂ ಅಜಮವ್ಯಯಂ ಕಥಂ ಸ ಪುರುಷಃ ಪಾರ್ಥ ಸಂಘಾತಯತಿ ಹಂತಿಕಂ. வேத அறிந்து கொள், ஆத்மா விநாசினம் அவிநாசினம். ஆத்மாவுக்கு நாசமில்லை. ஆத்மா நித்யன். எயேனம் அஜமவ்யயம். அஜா பிறப்பில்லாதவன். அவ்யயம் எப்பொழுதும் இருக்கிறவன். இப்படி எவன் அறிந்து கொள்ளுகிறானோ கதம் சபுருஷ பார்த்தா கம் காதயதி ஹந்திகம். இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு யாரு யாரை கொல்றா, யாரும் முத்தாரையும் கொல்ல முடியாது. தேகம் போதே தவிர ஆத்மாவுக்கு தெரியவில்லை. சரி, இது எப்படி இருக்குது சுவாமின்னா, வாசாம்சி ஜீர்ணானி யதா நிஹாய நவானி கிருண்ணாதி நரோபராணி. துணி, பழைய துணியை கழித்து புது துணி எந்த மாதிரி போட்டு வரும், அதே மாதிரி சதா சரீராணி விஹாய ஜீர்ணானி, ஜீர்ணமான சரீரத்தை விட்டு அஞ்ஞானி சம்யாதி நவானி தேஹி, புது சரீரத்துக்குள்ளே இந்த தேஹி ஆன ஆத்மா தேகம் போன பிறகு வேதே சரீரத்தில் போய் சேர்ந்தது. சரி, என்னென்ன லட்சணம்? நைனஞ்சிந்தந்தி சஸ்திராணி, சஸ்திரங்களால் ஆத்மாவை கொல்ல முடியாதது. நைனந்தகதி பாவகாக, அக்னியால் கொளுத்த முடியாது. சச்சேனம் கிளேதயம் தியாபகா, தண்ணியாலேயும் நினைக்க முடியாது. நசோஷயதி மாருதா, காத்தாலையும் மோஷனை பண்ண முடியாது, உணர்த்த முடியாது. அச்சேத்யோயம் அதாட்சியோயம், வெட்ட முடியாது, சுட முடியாது. அக்லேத்யோ அசேஷ்ய ஏவசா, இது உணர்த்த முடியாது. நித்யஹா, டெய்லி இருக்க முடியாது. சர்வவியாபி சர்வகதா, ஸ்தாணுஹு, ஒரு இடத்துல இருக்க வேண்டியது. அச்சலோயம், அச்சலனானது. ஸ்திரவாகிற சனாதனமாகிது. அச்சலோயம் சனாதன. அவ்யக்தோயமசிந்த்யோயம் அதிகாரியோயமுச்சதே. தஸ்மாதேனம் விதித்ரைனம் நாயுஷோதிதுமர்ஹசி. இந்த ஆத்மாவானது அவ்யக்தம், அச்சிந்தியம், விகாரரஹிதம் ஆகியாலே இந்த மாதிரி தெரிந்து கொண்டு இதுக்காக நீ சோகிக்க வேண்டாம். அத சைனம் நித்யஜாதம் நித்யம் வா மன்யசே மிருதம் ததாபி த்வம் மகாபாஹோ நைவம் சோதிதுமர்ஹசி. இது நித்தியமும் பிறக்கிறது, நித்தியமும் சாகிறது. நினைத்தாலும் சோகப்பட வேண்டியதில்லை. காரணம் என்ன? ஜாதஸ்ய த்ருவோ மிருத்யு த்ருவம் ஜன்ம மிருதஸ்ய ச. பரகரவம் சாகனம், சாரவம் பிறக்கணும்.
அவ்யக்தாதீனி பூதானி வியக்தமத்யானி பாரதா. முதல் பரகத்துக்கு முதல் அவ்யக்தாதீனி கண்ணுக்கு காணாதிருந்தது. இப்போ படிச்சிருக்குச்ச வியக்தமத்யானி பாரதா, மத்தியமத்துக்குள்ள போன பிறகு என்ன வருதுன்னு தெரியறதில்லை, பிறக்கத்துக்கு முன்னே என்ன வருது தெரியறதில்லை. இருக்குச்சுத்தான் வியக்த மத்தியானி பாரதா, இந்த மத்திய காலத்துக்குள்ளே வியக்தமாக தெரியுது சரீரம். அவ்யக்த நிதனான் ஏவா தத்திர கா பரிதேவனா. இதுக்காக நான் ஏன் சோகப்படணும்? சோகப்படாதே. அர்ஜுன விஷாரத்தை போக்குறார். ஆச்சரியவத் பஷ்யதி கஷ்டிதேனம் ஆச்சரியவத் வததி ததைவ சான்யகா. சிறிது பேர் ஆச்சரியத்தால பார்க்கிறா என்ன ஆத்மவஸ்து அப்படின்னு. இன்னும் சிறிது பேர் ஆத்மா எப்படி இருக்கு அப்படி இருக்கு உடம்பு லெக்சரிக்கிறார். ஆச்சரியவச்சைனம் அந்யஸ்ருணோதி, கேட்கறதுனா ஓஹோ இத்தனை இருக்கான்னு கேட்கிறான். ஸ்ருத்வாப்யேனம் வேத நச்சைவ கஷ்டித், அது கேட்டவனுக்கெல்லாம் ஆத்மா நிறமுடையாது. தேஹி நித்யமவத்யோயம் தேஹே சர்வஸ்ய பாரத தஸ்மாத் சர்வாணி பூதானி துவம் சோசுமர்ஹசி. ஆகையினாலே இந்த தேஹி தேகத்துக்குள்ள இருக்கிறவன் நித்தியன் அவத்தியன், எல்லா தேகத்துக்குள்ளேயும் அவத்தியனாயும். ஆகையினாலே எல்லா பிராணிகளுக்காகவும் நீ சோகிக்க வேண்டாம். ஹஸ்பம் கிரகமாரம்பாம் யதிஷேகரமத்தியமாம் லக்ஷ்மீவல்லபபரிகந்தாம் வந்தே குருபரம்பராம்.